Classified ads, display ads, சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் always your neighborhood newspaper. உருட்டு மூவி ஸோ இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வரோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ மெசேஜ் வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினி மேம் வந்துட்டு எப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப குடிகள் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இருக்குது தான். ஸோ சில ஆண்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ குடியை விட்டுட்டு ஸோ ஃபேமிலியோட நல்லா ரன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் பின்தங்கி போய் சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஜென்ரேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு. காமெடியிலேயும் நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. காமெடியிலேயே ஸோ அந்த படம் ஃபுல்லாக கூடி ட்ரிங்க்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஹீரோயினிக்கு ஸோ உண்மையாக இருக்கிறது ஸோ நான் லவ் பண்ணுற பையனுக்கு புரியல அப்படின்றத கடைசியில் அவங்க ஒரு எமோஷ்னலாகி ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப செக்ஸி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. செம்மையாக இருக்கு. ஸோ அவங்களோட மூலிகை விற்று ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். புது படம் சொல்லி தான் வந்து பார்த்துருந்தோம். டைரக்டரும் புதுசு, ஹீரோயினும் புதுசு. பட் வந்து படம் ஏதோ மெசேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. நாகேஷ் சாருடைய பேருன்னு ஆனந்த் பாபு சாருடைய மகன் முக்கியமாக ஹீரோ, அவருக்காக இந்த படம் பார்க்க வந்தோம். ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாங்க, ஏதாவது நல்ல டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு. உண்மையிலே டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான் சார். நம்பி வரலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அருமையாக எடுத்திருக்காரு டைரக்டர். ஹீரோயின் புது ஹீரோயின் அந்த மாதிரி தெரியல, பெர்ஃபார்மன்ஸ்ல அழகா பண்ணியிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய முக்கியமான சப்ஜெக்ட் குடிகாரர்கள். அதாவது ஜென்ஸ்னாலே எல்லாமே குடிப்போம். ஒரு பார்ட்டி வைப்பாங்க, ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. பட் ஒரு சிலர் வந்து குடியிலேயே மூழ்கிட்டு ஃபேமிலியே மறந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த ஹீரோயினோட கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே காட்டுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹார்டான கேரக்டர், நேர்மையா இருக்கிறாங்க, ஒரு நல்ல மெசேஜ் எல்லாம் பண்ற பொண்ணு, நல்ல ஒரு தாட்டு, ஃபேமிலியோட இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பையனை விரும்பிடுது. பட் இவன் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அது முயற்சி பண்றாங்க, அவர் வர மாதிரி இல்லை. கடைசியில் அவருக்கு இதுதான் கரெக்டான முடிவுன்னு சொல்லி அவரை வந்து எரிச்சு சாவடிக்கிறாங்க. ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ். ஏன்னா மெசேஜ் என்னக்கா இன்னைக்கு இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு வித்தியாசமானது. இந்த மொபைல் விளையாட்டு அதுலேருந்து ஒரு வேணை, அதுக்கப்புறம் குடியால் இருக்கிறது யங் ஜென்ரேஷனுக்காக. பழைய ஆளுக்கு செத்து கொடுத்தது வேற, புதுசாக இருக்கிறது திருந்தி வாழணுன்றதுக்காக ஒரு இது இருக்குது. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒன்று தான், அது நல்லா வாழணுன்றது ஒரு சட்டம். ஓவரால் எவ்ரிதிங் இஸ் குட். எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குது. மியூசிக் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ. உருட்டு படம் நல்லா சூப்பராகவே இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு ஆர்ஆர் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து மொட்டராஜனோட 3 மனைவிகளோட வந்து நல்லா உருட்டி இருக்காரு, விளையாடி இருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். ஆமாம், நல்லா பிரமாதமாக இருக்குது. 2 மணி நேரம் வந்து தியேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து தெரியல. அந்த அளவுக்கு நல்லா காமெடியாக இருக்குது. மற்ற புதுமுகங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு மற்ற எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆர்ஆர்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா காமெடியாக இருக்குது. 2 மணி நேரம் வந்து போனதே தெரியல. அதுதான் வந்து சொல்ல வரணும். டைரக்டர் வந்து சொல்ல வந்த மெசேஜ் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அவங்கவுங்களா பார்த்து திருந்தினாலும் என்ன, எத்தனை படம் வந்தாலும் வந்து அவங்கவுங்களா திருந்தினா மட்டும்தான் வந்து திருந்த முடியும். நல்ல ஒரு மெசேஜ். அவங்க இளைஞர்கள் தப்பு பண்ணாம உடம்ப காப்பாத்திக்கிட்டா பல தப்புகள் நடக்காம இருக்கிறது. படம் நல்லா இருக்குங்க. எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரியும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா ஒரு ஃபீல் ஆச்சு. பட் மற்றவங்களுக்கு தெரியல. எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கிறதுனால மொட்டராஜன் சார் வந்ததுக்கு அப்புறம் படம் சும்மா சூப்பரா. நெக்ஸ்ட் அவர் என்ன காமெடி பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஆமா, ஆக்டிங் ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங். அது கொஞ்சம் தைரியம் வேணும்ல. பையன் பரவாயில்ல, அவர் பண்ணியிருக்காரு. தைரியம் வேணும். நம்ம ஃபர்ஸ்ட் பத்தி நம்மள வந்து நெகட்டிவா காமிக்கிறது வந்து கொஞ்சம் தைரியம் வேணும். பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் படத்துக்குலாம் அவருக்கு ஆல் தி பெஸ்ட்.
காமெடி சூப்பரா இருக்கு. அதான் நான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா காமெடி. அவ்வளவுதான். மொட்டராஜ் சார் அடுத்தது என்ன பண்ண போறாரு, எப்படி என்ன காமெடி சீன் நடிக்க போறாங்க, அவங்க 3 வைஃப் கூட பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பருங்க. அது ஆல்ரெடி அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதுல வர ஒரு ஹீரோயினி வந்து என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் படம் பார்க்க வந்தேன். பட் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்குங்க. வாய்ப்பு இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆக்சுவலா சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் எடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும்ல. ஒரு படத்துக்கு அந்த டைரக்டர் பண்ண உழைப்புக்கு பதில் கிடைச்சிரும்ல. அதுதான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். தேங்க் யூ so much. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஹேமலதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உருட்டு உருட்டு மூவி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் கூட பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு பாஸ்கர் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் ராஜ் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு காமெடி சப்ஜெக்டும் கூட, ஒரு லவ் ஸ்டோரியும் கூட, அண்ட் நல்ல ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு பாஸ்கர் சார். எல்லாருமே நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்லியான குரூப். எல்லாரும் நல்ல ஒரு மெசேஜ்னு ஒரு சில இடத்துல இருந்து வருது. ஆனா ஒரு சில குடிமகன்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் அகேன்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான். யார் என்ன குடிச்சாலும் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் விட்டுறாதீங்க. குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒய்ஃபுங்களுக்கும் ஹஸ்பண்டும் குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட். எக்காரணத்து கொண்டும் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு கொடுக்காதீங்க. நீங்க குடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, அது வீட்டுக்கு தெரிஞ்சு குடிங்க, வீட்டோட குடிங்க, அவ்வளவுதான். அளவுக்கு மீறி போகாதீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு மெசேஜ். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186.